திலீப் ட்ராஃபி டீம் பியை பற்றி பார்ப்போம். டீம் பியில் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிமன் ஈஸ்வரன் தான் கேப்டன். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், சஃப்ராஸ் கான், ரிஷப் பந்த், முகேஷ் கான், நிதிஷ்குமார் ரெட்டி அவரோட ஃபிட்னஸை வச்சு தான் ஒரு டீமுக்குள்ளே எடுப்பாங்களாம். வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ், யாஷ் டால், முகேஷ் குமார், ராகுல் சகர், ஷாய் கிஷோர், மோகித், என் ஜெகதீசன். இந்த டீம் பார்த்தீங்கன்னா நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது, நல்ல டீமாக இருக்குது. இதில் வந்து வாட்ச் அவுட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்த். ரிஷப் பந்த் வந்து ரொம்ப நாள் கழிச்சுக்கு அப்புறம் ரெட் பால் கிரிக்கெட் ஆட வராரு. ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு அவர் ரொம்ப மெயினான பிளேயரு. இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு வந்து அவர் ரொம்ப மெயினான பிளேயரு. அவர் எப்படிப்பட்ட பிளேயர் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் எவ்வளோ வைட்டலான பிளேயர் இந்தியாவுக்கு ரெட் பால் கிரிக்கெட்டில். அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு ரெட் பால் கிரிக்கெட்டில் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் என்ன ஒரு சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ரிஷப் பந்துக்கு வந்து கேப்டன்ஷிப் கொடுக்கல திலீப் ட்ராஃபியில். அதே ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா அவர் இந்தியாவுக்கு ஏற்கனவே கேப்டன் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏன் கேப்டன்ஷிப் கொடுக்கலன்னு தெரியல. ஒருவேளை பங்களாதேஷ் சீரியஸ் இருக்குது, அதில் ஒரு விக்கெட் கீப்பர் இல்லாமல் கூட அவர் விளையாட வைக்கலாம். அதனால கூட கேப்டன்ஷிப் கொடுக்கல. அதனால் வந்து ரிஷப் பந்த் தான் இந்த டீம் பியில் வந்து மெயினான பிளேயர். அப்புறமேட்டு வந்து எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இருக்கார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ எல்லா பிளேயர்ஸும், மற்ற கண்ட்ரி பிளேயர்ஸ் கூட. அவரும் வாட்ச் அவுட் பிளேயர் தான், ரொம்ப முக்கியமான பிளேயர் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். அவரும் திலீப் ட்ராஃபிலனா ஏற்கனவே 100 அடிச்சிருக்காரு. அவர் கண்டிப்பாக வந்து இந்த சீரியஸில் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். அவரை எடுத்து வச்சுருக்காங்க. நல்ல பிக் அவரும். அவர் ஒரு யங்ஸ்டரு. அவருக்குன்னா ரெஸ்ட்டு கொடுக்காம நல்லா திலீப் ட்ராஃபிலையும் நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. போன வாட்டி இங்கிலாந்து சீரியஸில் அவர் தான் ஹையஸ்ட் ரன் கேட்டர். அவர் எப்போ இருந்தாலும் ரன்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட பிளேயர் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட பிக் வந்து தமிழ்நாடு சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர் இருக்கார். வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் இது நல்லா ப்ரூவ் பண்ணார்னா அவர் வந்து இந்தியா டெஸ்ட் டீமில் இருக்கலாம். அவர் ப்ரூவ் பண்ணலன்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா அஸ்வினுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாப் 3ல வந்து வாஷிங்டன் சுந்தரும் இருப்பார் அஸ்வினை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி. அதனால் வாஷிங்டன் சுந்தரும் ஒரு நல்ல பிக்கு. வாஷிங்டன் சுந்தருக்கும் இது நல்ல இப்போ விளையாடணும் திலீப் ட்ராஃபி, விளையாண்டு அவரும் ப்ரூவ் பண்ணணும். ரவீந்திர ஜடேஜா ஏற்கனவே ஒன் டே ஸ்குவாட்லேருந்து எடுத்துட்டாங்க. 2020 ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரவீந்திர ஜடேஜாவும் கொஞ்சம் நல்லா ப்ரூவ் பண்ணணும். அவர் டெஸ்ட்லனா அவர் ஒன்றும் பண்ண முடியாது, இருந்தாலும் அவர் நல்லா விளையாடுவார், நல்ல பிளேயரு. ரவீந்திர ஜடேஜாவும் வாட்ச் அவுட் பிளேயர் தான். அவரும் கண்டிப்பாக அவரும் நல்லா ப்ரூவ் பண்ணிடுவார் ரவீந்திர ஜடேஜா. முகமது சிராஜ் இருக்கார், யாஷ் டால், ஷாய் கிஷோர். இப்போ ஷாய் கிஷோர் வேறு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு, நான் வந்து இந்தியா பிளேயருன்ட்டு, எனக்கு இந்தியா ஆட சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அது அவர் அது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பிசிசிஐலேருந்து ஆக்ஷன் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீசன் எடுத்திருக்காங்க. ஜெகதீசனுக்கும் ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சி அவரும் நல்லா விளாண்டாருன்னா திலீப் ட்ராஃபி வந்து நல்லாயிருக்கும். ஜெகதீசனும் ஒரு நல்ல பிக்கு தான். ஜெகதீசனும் இன்னும் நல்லா விளாண்டு சான்ஸ் வரணும். ஆனால் இந்த டீம் பார்க்கும்போது பி டீமில் வந்து ரொம்ப நல்ல டீமாக இருக்குது. சஃப்ராஸ் கான் இருக்கார். அவரும் பங்களாதேஷ் சீரீஸ்க்கு சான்ஸ் கிடைக்குமா என்னன்னு தெரில. ஏன்னா ரிஷப் பந்த் வந்துட்டார், கேஎல் ராகுல்லாம் வந்துட்டாங்க. அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா என்னங்கிறது தெரியல. சஃப்ராஸ் கான் வந்ததும் ஒரு நல்ல பிக்கு தான். அவர் தம்பி முஜீஷ் கான் அவரும் நல்ல ஃபைனல்ஸ்லலாம் 100 அடித்தார் மும்பையில். அவரும் ஒரு நல்ல பிக்கு. அவர் ஒரு யங் டேலண்ட்டு, வாட்ச் அவுட் டேலண்ட் அவர் பி டீம் வந்து என்னை பொறுத்தவரையும் இருக்கிறதுலே பி டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல டீமாக இருக்குது. அபிமன் ஈஸ்வரன் வந்து நிறையா கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, நல்லா அவருக்கு தெரியும். அவரும் ஒரு நல்ல பிக்கு தான். நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இன்ஜுரியில் இருக்கார். கரண்ட்டாக அவர் என்சிஏல வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஃபிட்னஸை வச்சு தான் வந்து இது பண்ணுவாங்களாம், ஸ்குவாடில் எடுப்பாங்களா மாட்டாங்களா என்னன்னு தெரியும். ஆனால் நிதிஷ்குமாரும் ஒரு நல்ல பிக்கு. அடுத்து வந்து முகேஷ் குமார், யாஷ்டாலுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்தியா வந்து டவுன் அண்டர் போகும்போது ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் எடுத்துகிட்டு தான் போவாங்க. கண்டிப்பாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் தேவைப்படுங்கிறதுனால யாஷ்டாலும் இருக்கார். யாஷ்டாலுக்கும் ஒரு நல்ல சான்ஸு. மோகித்தும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் தான், அவருக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் படி டீம் பி நல்லா இருக்குது, ஒரு செட்டிலான டீமாக இருக்குது. நல்ல பேட்டிங்கும் இருக்குது, பவுலிங்கும் இருக்குது, ஆல்ரவுண்டர்ஸும் இருக்காங்க. என்னவோ டீம் பிக்கு வந்து கண்டிப்பாக ஃபைனல் வரும்னு நினைக்கிறேன். திலீப் ட்ராஃபியில் டஃப் சான்ஸ் கொடுப்பாங்க டீம் பி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. டீம் பி வந்து ஒரு வெல் செட்டில்டு டீமாக இருக்குது, நல்ல டீமாகவும் இருக்குது.
எல்லா பிளேயர்ஸுமே வாட்ச் அவுட் பிளேயர்ஸ். எல்லா பிளேயருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸாக இருக்காங்க டீம் பியில். என்னோட டீம் பியில் வாட்ச் அவுட் பிளேயர் பார்த்தீங்கன்னா, நான் வாஷிங்டன் சுந்தர் சொல்லுவேன், சாய் கிஷோர் சொல்லுவேன், ஜெகதீசன் சொல்லுவேன். அவங்கலாம் நல்லா விளாண்டு மேலே மேலே நல்லா விளாண்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ப்போம் டீம் பி வந்து எது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு.